நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த கூட்டத்தினுடைய கதாநாயகம் எங்கள் முட்டும் தந்த பட்டத்து இளவரசர் திரு MRKP இளவல் மரியாதைக்குரிய திரு MRKP கதிரவன் அவர்கள் தற்பொழுது எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களுக்கும் கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் இருவர்களுக்கும் சேர்ந்து அந்த சால்வை அணிவிக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வழங்க முடியாது, குட்டிகளோட போட்டோ எடுக்கலாம். கடலூர் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அருமையான விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு திரு MRKP அவர்கள் தற்பொழுது பொன்னாடை அறிவிக்கிறார்கள். எல்லாரும் 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலதான் ஜெயிக்கலாம். அதுக்கு போய் நீங்க கை கட்டிக்கலாம், நல்லா கை கட்டலாம். கடலூர் 1.5-2 லட்சம் தாண்டி போவோம், அதை தாண்டி சிதம்பரம் போவோம். நீங்க கேட்கலாம், எப்படின்னு கேட்கலாம். சிதம்பரம் நாடி போய் கிடந்தது. உள்ளார வந்தவொடனே எங்க அமைச்சர் மூக்க கைய பிடிச்சிட்டு வரும்போதே இன்னைக்கு பெரிய குளம் பார்த்தா அப்படியே மெழுகிட்டு இருக்க. லைட்டை போட்டு எல்லாரும் காலை ஏஞ்சி 5 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு நடராஜாவுக்கு தெப்பக்குளம் இன்றைக்கு ரெடி செய்வதற்கு ஞானப்பிரகாச குளம் ரெடி பண்ணுது. என்ன செஞ்சார் திருமாவளவன் கேட்கிறீங்க? திருமாவளவன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சர் சிமெண்ட் ரோடு அது யாரால? சிதம்பரத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் 250 கோடியில வந்துகிட்டு இருக்கு. அற்புதமான குடிநீர் திட்டம் சிதம்பரத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா இப்படி அற்புதமான திட்டங்கள் இரவை பகலாக்கி கொண்டு சிதம்பரத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மின் விளக்குகள் சிதம்பரம் போல எல்லா பாலா போன டியூப் லைட்லாம் கைத்து எறிஞ்சிட்டு இன்னைக்கு வண்ண விளக்குகளால் சிதம்பரம் மின்னிக் கொண்டிருக்கிறது. நடராஜா பூமியில பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஹைமாஸ் லாம்ப் 2 கோடி ரூபாய் 4 வீதிக்கு போடப்படுது. இது யார் காலத்துல? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்